بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி அர்த்தத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஆல இம்ரான் அத்தியாயத்துடைய 27 வசனங்களை முடித்துவிட்டு 28வது வசனத்தினுடைய ஒரு முன்னுரை மாத்திரம் கொடுத்துருக்குறோம். இந்த வசனம் முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வசனம், கவனமாக பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அந்த வசனத்துக்கு இப்போ நேரடியாக 28வது வசனத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம். அதில் என்ன கேள்வி எழுப்புகிறாங்க என்பதையும் அந்த கேள்விக்கு என்ன விடை என்பதையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். லா எத்தஹிதில் மூமினூன, மூமின்கள் அதாவது முஸ்லீம்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. லா எத்தஹிது என்பது அது விளக்கல் வினை. எத்தஹிது, இத்தகத எத்தஹிது வருங்காலம். அதுக்கு விளக்கல் போட்டோம்னா லா எத்தஹித், ஹித் என்று சுக்குன் வந்துச்சுன்னா அது விளக்கல் வினை, செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த சுக்குன் தான் இங்கே வரணும். சுக்குன் வராமல் இது கசர் வந்திருக்குன்னு கேட்டால் அடுத்த எழுத்துலையும் அல் மூமினூன்லேயும் ஒரு சுக்குன் இருக்கிறது, இந்த தால்லையும் ஒரு சுக்குனு, 2 சுக்குனு வந்துச்சுன்னு சொன்னால் வாசிக்க இல்லாதில். அப்போ ஏதாவது ஒன்று முந்தின சுக்குனை ஹரக்கத்தாக்கணும். என்ன ஹரக்கத்தாக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொதுவான இலக்கண விதி பிரகாரம் அசாக்கினும் இதா ஹுர்ரிக்க பில் கசரி, சுக்கூன் பெற்ற எழுத்துக்கு ஒரு ஹரக்கத்து செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கசர் செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தின் பிரகாரம் எத்தஹிதி என்று வந்திருக்குது. அதனுடைய அசல் வடிவம் லா எத்தஹித், இதுதான் அசல் வடிவம். அப்போ லா எத்தஹிதில் மூமினூன, மூமின்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அல் காஃபிரீன, காஃபிர்களை ஏற்படுத்தக்கூடாது. அவுலியாக, பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தக்கூடாது. மூமினாக இருக்கிறவங்க காஃபிர்களை பொறுப்பாளராக எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய காரியங்களை நிறைவு செய்வதற்கு பொறுப்பாளராக ஆக்கிடக்கூடாது. அவுலியாங்கிறது பொறுப்பாளர்னால் சரியான அர்த்தம். நேசருங்கிறது ஒரு நடைமுறையில் அப்படி இருந்தால் கூட அதுக்குடைய சரியான அர்த்தம் அது கிடையாது. பொறுப்பாளர் என்பது தான் அதுக்குடைய கரெக்டான அர்த்தம். நமக்கு திருமணத்தில் கூட ஒரு பெண்ணுக்கு பொறுப்பாளர்னு சொல்கிறோம்ல, தகப்பனார் வழியை யார் நிற்கிறாங்களோ அவர் பொறுப்பாளரும்பாங்க, வலியும்பாங்க. அந்த வலியுடைய பன்மை தான் அவுலியா. அப்போ மூமின்கள் காஃபிர்களை வழியாக பொறுப்பாளர், உங்கள் காரியத்துக்கு பொறுப்பாக நியமிச்சிடாதீங்க. உங்களுக்கு கீழே வேலையை வச்சுக்கிற விஷயம் வேறு. நீங்கள் பொறுப்பாளர்களாக நியமித்து விடக்கூடாது. மின்தூனில் மூமினீன், மூமின்களை விட்டு பொறுப்பாளர்களாக நியமிச்சிடாதீங்க. உமை எஃபால் தாலிக்க, யாராவது இதை செய்வாரையானால், இந்த மண் என்பது ஷர்த்துடைய மண். இந்த எஃப் அல்னு ஜசம் வந்திருக்குல்ல, எஃப் அலூண்டு வராமல் எஃப் அல் என்று வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த மண் என்பதற்கு யாராவதுன்னு அர்த்தம் செய்யணும். உமை எஃபால் தாலிக்க, யாராவது இதை செய்வார்களேயானால் ஃபலைச மினல்லாஹி ஃபீ ஷையின், அல்லாஹ் விஷயத்திலே அவர் எந்த ஒன்றிலும் இல்லை. ஃபலைச, அவர் இல்லை. மினல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் அவர் இருக்கவில்லை. ஃபீ ஷையின், எந்த ஒன்றிலும் இல்லை. எந்த ஒன்றிலும்ங்கிற அந்த வார்த்தையை ஒரு கணக்கில் இல்லாமல் இருக்கும்போது சொல்லுவாங்க. அவர் கணக்கில் வரமாட்டார், அவர் ஒரு பொருட்டாரில் எடுத்துக்கிற மாட்டான் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதை மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்போ நாங்கள்லாம் காஃபிரு, எங்களை எதுக்கும் பொறுப்பாளி ஆக்க மாட்டீங்களா, உங்கள் மார்க்கம் எங்களுக்கு அவ்வளோ கடுமையான எதிர்பார்க்காண்டு கேட்பதற்கு ஏற்றவாறு தான் இதனுடைய நேரடி வாசகத்துடைய அமைப்பு இருக்கிறது. சரி, இந்த வசனத்துடைய தொடர்ச்சி கொஞ்சம் வருகிறது. அந்த தொடர்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே கருத்துப்பட உள்ள வேறு வசனங்கள் வருதுல்ல, அதை பார்த்துட்டு மறு ரிவர்ஸில் வருவோம். வேறு வசனம் என்ன வருதுன்னு கேட்டால், யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹிது, நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். விளக்கல் வினை. அதுவி, எனது எதிரிகளையும், அதுவக்கும், உங்களின் எதிரிகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அவுலியா, பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். எனக்கும் எதிரிகள், உங்களுக்கும் எதிரிகள், அவர்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதுவும் எந்த மாதிரி பொறுப்பாளர் என்றால், துல்கூன இலைஹிம், அவர்களிடத்திலே பில் மவதத்தி, அன்பை போடும் நிலையில். அல்கா என்றால் போட்டான் அர்த்தம். போட்டான்ங்கிறது இந்த மாதிரி மெட்டீரியல் பொருளை பற்றி சொன்னால் போட்டான் அர்த்தம் செய்யணும். பொருளை பற்றி இல்லாமல் ஒரு கருத்தை பற்றி சொன்னிச்சின்னு சொன்னால்
அந்த போட்டால் கருத்தை கொண்டு போடவா முடியும்? அப்போ அப்படி அப்படி கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல போட்டுக்கிறணும். துல்கூன இலையும் பில் மவத்தத்தி, அவர்களிடத்தில் அன்பை போடும் நிலையில், அன்பை போடும் நிலையில்னா அன்பு செலுத்தும் நிலையில் அர்த்தம். அவர்கள் விஷயத்தில் அன்பு செலுத்துகின்ற நிலையில் உங்கள் எதிரிகளையும் எனது எதிரிகளையும் நீங்கள் பொறுப்பாளர் ஆக்காதீங்கன்ற வசனம் இதுலேயும் இருக்குது. அதில் தடுத்த மாதிரி இந்த வசனத்தை தடுக்கிறான். இதில் எங்கே வருதுன்னு கேட்டால் 60வது சூறாவில் 1வது வசனத்தில் இது இருக்கிறது. அப்போ இதுலேயும் தெளிவாக அவங்கள பொறுப்பாளர் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானா. அதே மாதிரி யாயுகொல்லதி நாமனும், இது எல்லாமே ஒரே கருத்தில் உள்ள எடுத்து காட்டுவாங்க. யாயுகொல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் யஹூத, யகூதிகளையும் நசாராக்களையும் அவுலியா பொறுப்பாளராக ஆக்கிறாதீங்க. அந்த காஃபிர்னு சொன்னோம்ல, அதில் யகூதி வருவாங்க, நசாரா வருவாங்க. காஃபிர்னா இணை கற்பிக்கிறவங்க மட்டும் வரமாட்டாங்க, முஸ்லிமுக்கு மட்டும், யகூதியும் வருவாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அதை குறிப்பிட்டு சொல்கிறான். லா தத்தஹிதுல் யஹூத, யகூதிகளையும் நசாராக்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அவுலியா, பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். பாலுகும், அவர்களில் சிலர் அவுலியாவு பாலின், சிலருக்கு பொறுப்பாளர் இருப்பாங்க. அவங்க தான் ஒருத்தர் பொறுப்பாளராக இருப்பாங்களே தவிர நீங்கள் யாரும் ஆக்கிடக்கூடாது. உமையத்தை வல்லகும் மின்கும், உங்களில் யாராவது அவர்களை பொறுப்பாளியை ஆக்கினால் பொய்நகும் மின்கும், அவனும் அவர்களை சேர்ந்தவன் தான். அவங்கள போய் நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்கன்னு வைங்க, நீங்கள் அவங்கள சேர்ந்த ஒரு ஆள் ஆயிடுவீங்க. இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அப்போ இது எங்கே இருக்குன்னு கேட்டால் 5:51 வருது. 3 வசனம் இந்த கருத்தை சொல்லுதா. இன்னொரு வசனம் 4வது வசனம் இதே கருத்தை சொல்லக்கூடிய 4வது வசனம், யாயுகொல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹிது ஆபாக்கும், உங்களுடைய தந்தைமார்களை, தந்தைமார்னா தந்தை பாட்டன் முப்பாட்டன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், உங்களுடைய தந்தைமார்களையும் இஹ்வானக்கும், உங்களுடைய உடன்பிறப்புகளை சகோதரர்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அவுலியா, பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இனிஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான், ஈமானை விட குஃப்ரை அவர்கள் விரும்பினால், இஸ்லாமை விட குஃப்ரத்தான் அவங்க விரும்புவார்கள் என்று இருந்தால், அந்த மாதிரியான உங்களுடைய தந்தைமார்களையும் உங்களுடைய சகோதரன்மார்களையும் பொறுப்பாளர் ஆக்கிறாதீங்க. அந்த பொறுப்பாளர் ஆக்கக்கூடாது என்பது வாப்பாவுக்கும் அண்ணன் தம்பிக்கும் பொருந்தும்னு வருது. அவங்க காஃபிராக இருந்தாங்கன்னு சொன்னாலேயே, உங்கள் வாப்பாவாக இருந்தாலும் சரி, உங்கள் சகோதரராக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் பொறுப்பாளி ஆக்கக்கூடாது, வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். உமையத்தை வல்லகும் மின்கும், உங்களில் அவர்களை யார் பொறுப்பாளி ஆக்குகிறாரோ இப்போ உலாய்க்க ஹுமுல் ஆலிமூன், அவங்க அநியாயக்காரர்களாகி விடுவார்கள் என்று 9:23 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆக இந்த கருத்தில் 4 வசனங்கள் இருக்குது. இப்போ நம்ம வாசித்து கொண்டிருக்கிற ஆல இம்ரான் வசனத்தையும் சேர்த்து 4 வசனங்களில் இந்த கருத்து இருக்குது. அப்போ இதை 4ஐயும் பார்க்கும் பொழுது அவங்க கேள்வி கேட்குறாங்கல்ல, அந்த கேள்வி சரி மாதிரி தானே தெரியுது. மேலோட்டமாக பார்த்தோம்னா, ஆமாம், காஃபிரை எப்படி வெறுக்கணும், இஸ்லாத்தில் இப்படி போதிக்கிறாங்க, முஸ்லீமாக இருந்தால் காஃபிரை வெறுக்கணும், அவங்கள வெறுக்காமல் நீங்கள் பொறுப்பாளி ஆக்குனீங்கன்னு சொன்னால் நீங்களும் அவங்களும் ஒன்று என்கிற அளவுக்கு இஸ்லாம் பிற மதத்தவர்களுக்கு எதிரான ஒரு கடும்போக்கை கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்கல்ல. அந்த கேள்வி சரிதான் என்று சொன்னாலும் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும், இது யாரை சொல்லுதுன்னு. பிற்காலத்தில் வரலவங்களுக்கு புரியாது. அதுக்காக எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், குர்ஆனில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல சொல்லி அது தவறாக புரிந்து கொள்ள ஒரு வழி இருக்கும் என்று சொன்னால், வேறொரு இடத்துல எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த விளக்கத்தை தந்துடுவான். இந்த வசனம் அதுக்கு இந்த 4 வசனத்துக்கும் என்ன விமர்சனம் செய்யப்படுகிறதோ அதுக்கு சரியான விளக்கம் தரக்கூடிய வசனமாக 60வது சூறாவில் 8-9, 60வது அத்தியாயத்தில் 8-9 வசனத்தை பாருங்கள். அதாவது காஃபிர்களை பொறுப்பாளர் ஆக்க வேண்டாம் என்பது எந்த காஃபிரு, இந்த வசனம் முஸ்லீம் அல்லாத காஃபிர்கள் இருந்தாங்கல்ல அவங்கள 2ஆக பிரிக்கிறது. ஒரு காஃபிர் உங்களை அழிக்கிறதே நோக்கமாக கொண்டவன், இன்னொரு காஃபிர் உங்களை அழிக்கிறத நோக்கமாக கொள்ளாதவன். அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்னா நான் சொல்வது அவங்கள தான் சொல்கிறேன். அல்லாஹ் தடுக்கிறது யார் விஷயமாக தடுக்கிறான்னு கேட்டால்,
உங்களை யார் அழிக்கிறார்களோ, அழிக்கணும் என்று கொள்கை வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் விஷயமாகத்தான் நான் போட்ட தடை. அனைத்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அந்த தடை கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த 68, 9 வசனங்களில் இந்த 4 வசனங்களில் எழக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிறான். எப்படி தீர்க்கிறான்? லா என்ஹாக்கும் உல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை, உங்களுக்கு தடுக்கவில்லை. நகா என்ஹாண்டா தடுக்க நகியில் உள்ளது. லா என்ஹாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தடுக்கவில்லை. அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும், உங்களோடு சண்டைக்கு வராமல் இருக்கிறார்களே அந்த மக்களை பற்றி, மக்கள் விஷயமாக அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. அல்லாஹ் சில தடையை உங்களுக்கு போட்டிருக்கிறான். அந்த தடை யாருக்கு உள்ளது இல்லை? உங்களோட சண்டைக்கு வராமல் காஃபிராக இருக்கிறாங்களே அவங்களுக்கு உரியதல்ல. அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீனி, தீன் விஷயமாக, மார்க்க விஷயமாக உங்களோடு போருக்கு வராமல் இருக்கிறார்களே அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. மேலும் வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளிலிருந்து, தியார் என்கிற வார்த்தை தார் என்பதனுடைய பன்மை. தார் என்றால் வீட்டுக்கும் தார் என்று சொல்லலாம், நாட்டுக்கும் தார் என்று சொல்லலாம். இஸ்லாமிய நாட்டை தாருல் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற நாட்டை தாருல் ஹர்புன்னு சொல்லுவாங்க, தாருல் குஃப்ருன்னு சொல்லுவாங்க. அப்போ தாருன்னா நாட்டையும் சொல்லும். ஒரு வீடு, ஒவ்வொருத்தன் வசிக்கிற வீடு இருக்குல்ல, அதுவும் தார் தான். அப்போ தார் என்கிறத நாட்டுக்கும் சொல்லப்படும், வீட்டுக்கும் சொல்லப்படும். ரெண்டை கூட வச்சுக்கலாம். உலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய நாடுகளிலிருந்து, வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே அவர்கள் விஷயமாக அல்லாஹ் தடுக்கவில்லை. உங்கள் வீட்டிலேருந்து உங்களை வெளியேற்றணும்னு நிற்கிறாங்களே, அப்படி காரியம் செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. உங்களை வெளியேற்றனவனும் இருக்கிறான், உங்களை வெளியேற்றாதவனும் இருக்கிறான். உங்களை யார் உங்கள் நாடுகளிலிருந்து வெளியேற்றவில்லையோ அவர்கள் விஷயமாக அல்லாஹ் தடுக்கவில்லை. எதை தடுக்கவில்லை? அந்த பர்ரூஹும், அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும். பர்ரு என்றால் நன்மை, பிர் என்றால் நன்மை. அந்த பர்ரூஹும், அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை அல்லாஹ் தடுக்கலை. ஓ துக்குசித்து இலையும், அவர்கள்ட்ட நீதியாக, கிஸ்தி என்றால் நீதி. ஓ துக்குசித்து இலையும், அவர்களிடம் நீதியாக நீங்கள் நடந்து கொள்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதியாக நடப்பவர்களை தான் அல்லாஹ் விரும்புவான். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? நான் காஃபிர்களை நேசிக்காதீங்கன்னு, பொறுப்பாளர் ஆக்காதீங்கன்னு நான் சொன்னேன்ல, அது எல்லா காஃபிருக்கும் அல்ல. யார் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரவே இல்லையோ அவர்களுக்கு இது பொருந்தாது. யார் உங்கள் வீட்டிலேருந்து உங்களை வெளியேற்றலையோ அவங்களுக்கு இது பொருந்தாது. அவங்களுக்கு உதவியே செய்யலாம், அவங்களுக்கு நீதி செலுத்துங்க. அவன் உங்கள்கிட்ட வம்புக்கு வராமல் இருக்கும்போது நீங்கள் போய் அவனை வெறுத்தீங்கன்னு சொன்னால் அது அநீதியாக போயிடும். அல்லாஹ் நீதி தான் பிடிக்கும் அவனுக்கு. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதி செலுத்துபவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான் என்று இந்த 8வது வசனத்தில் சொல்லிடுறான்னா, 9வது வசனத்தில் இதை எதிர்மறையாகவும் விளைக்கிறான். எப்படி? இன்னமா என்ஹாக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களை தடுக்குகிறான். அனில்லதீன காத்தலூக்கும், உங்களோடு சண்டைக்கு வருகிறார்களே, ஃபித்தீனி மார்க்க விஷயமாக உங்களோடு சண்டைக்கு வருகிறார்களே அவர்கள் விஷயமாகத்தான் அல்லாஹ் தடுக்கிறான். இந்த இன்னமா என்றால் தான் என்று அர்த்தம். அது இங்கே தான் கொண்டாந்து வைக்கணும். எங்கள் அனில்லதீன இந்த இடத்துல அர்த்தம் செய்யணும். எப்போ வந்தாலும் இன்னமா என்பது அதனுடைய அந்த முடிவு இருக்குல்ல, அந்த முடிவில் தான் இன்னமாவை சேர்க்கணும். தமிழ் பிரகாரம் இன்னமா என்ஹாக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கிறான். அனில்லதீன, சிலரை பற்றி, காத்தலூக்கும் ஃபித்தீனி, தீன் விஷயமாக, மார்க்க விஷயமாக உங்களோடு சண்டைக்கு வருகிறார்களே அவர்கள் விஷயத்தில் தான் அல்லாஹ் தடுக்கிறான். மேலும் அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய நாடுகளிலிருந்து, வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றினார்களே அவர்கள் விஷயமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கிறான். மேலும் லாஹரு அலா இஹ்ராஜிக்கும், உங்களை வெளியேற்றுவதற்கு துணையாக இருந்தார்களே, அவனை வெளியேற்றுவான், அல்ல வெளியேற்றுற ஆட்களுக்கு தூண்டுதலாக துணையாக இருப்பான். லாஹரு அலா இஹ்ராஜிக்கும், உங்களை வெளியேற்றுவதற்கு தூண்டுதலாக இருந்தார்களே அவர்கள் விஷயமாக அல்லாஹ் தடுக்கவில்லை. எதை தடுக்கவில்லை? அந்த வல்லோகும், அவர்களை நீங்கள் பொறுப்பாளராக ஆக்குவதை தடுக்கவில்லை. பொறுப்பாளர் ஆக்குற பற்றின 4 வசனம் பேசுகிறது. அதே வழியில் உள்ள வார்த்தை தான். தவல்லவுங்கிறது வழி எல்லாம் ஒரே மூலத்தில் உள்ளது தான். அந்த வல்லவுகும், அவர்களை நீங்கள் வழியாக, அவுலியாவாக, பொறுப்பாளர்களாக ஆக்குவதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அவர்களைத்தான் தடுக்கிறான். பொறுப்பாளர் ஆக்குற தடுத்தான் வருதில்ல பல வசனங்களில்.
பொறுப்பாளர் ஆக்கிறதை தடுக்கிறான் என்றால் யாரை தடுக்கிறான்? இந்த 3 காரியம் செஞ்சவங்கள. எந்த 3 காரியம்? ஒன்று காத்தலோக்கும் பித்தீன், மார்க்க விஷயமாக உங்களோட சண்டைக்கு வர்றவங்க. அஹ்ரஜுக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றுறவங்க. லாஹரு அலா இஹ்ராஜிக்கும், உங்களை வெளியேற்றுறதுக்கு துணை செஞ்சவங்க. இந்த 3 காரியம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவர்களைத்தான் பொறுப்பாளி ஆக்குவதற்கு அல்லாஹ் தடுக்கிறான். பொறுப்பாளர் ஆக்குறது பொதுவானது கிடையாது, இந்த கண்டிஷனுக்கு உள்ளது. அந்த இடத்துல சொல்லாவிட்டாலும் அது இறங்கப்பட்ட காலத்தில் உள்ள மக்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்க, இவங்களைத்தான் பேசுதுன்னு சொல்லி. இருந்தாலும் பிற்காலத்தில் வர்றவங்களுக்கு புரியாது இல்லையா? அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இந்த வசனத்தில் அதை பச்சையாக வெளிப்படுத்தி விதிவிலக்கு ஆக்கிறான். எந்த விதிவிலக்கு? இந்த 3 காரியம் செஞ்ச காபிர்களை பொறுப்பாளர் ஆக்கக்கூடாதுன்னா அந்த காஃபிருங்கிற இடத்துல எல்லாம் இதை காஃபிர்களை என்றால் எந்த காஃபிர் உங்களோட சண்டைக்கு வருகிறானோ, எந்த காஃபிர் உங்களை வீட்டை விட்டு உங்களை வெளியேற்றுறானோ, எந்த காஃபிர் வெளியேற்றுவதற்கு உறுதுணையாக நிற்கிறானோ அவர்களை நீங்கள் பொறுப்பாளர் ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் ஏதாவது கசப்பு இருக்குமா? இது மதவெறி அதை கருத முடியுமா? நம்மளை எதுக்கு எதிரியாக கருதுறோன்னா இப்படி பொறுப்பாளர் ஆக்க முடியும்? நம்மளை கொல்லணும்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை கொண்டாந்து நம்ம கடைக்கு மேனேஜரை வச்சுக்கிற முடியுமா? வைக்க முடியாது தானே. நம்மளுடைய தகவலையெல்லாம் திரட்டி கொண்டே அவன் கொடுப்பான், ஒரு கலவனை வரும்போது அழிச்சிட்டு போயிடுவானுல. அப்போ அந்த மாதிரியான நமக்கு எதிரி நம்மளை அழிக்கிறதுன்னு அவங்க கொள்கை உள்ளவன்னு தெரிய வந்தால் அவர்களை இன்றைக்கி பொறுப்பாளர் ஆக்கக்கூடாது தானே. காவியில் உள்ள யாரையும் நம்முடைய நிறுவனங்களுக்கு பொறுப்பாளர் நியமிக்கலாமா? ஆக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது அல்ல பகிரங்கமாக தடுத்துருக்கிறான். அது காரணம்லாம் சொன்ன வேண்டிய பொது புத்தி இருந்தாலே போதும், அவனை பொறுப்பாளர் ஆக்கினா என்ன கதி ஏற்படும்னு தெரியும். அதனால முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுப்பாளராக நியமிக்கக்கூடாது என்பது பொதுவானது கிடையாது. அது ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டது. என்ன கண்டிஷனுக்கு உட்பட்டது? அவங்க உங்களோட போருக்கு வரணும், உங்களோட கலவரத்துக்கு வரணும், உங்களை உங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றணும், வெளியேற்றுறதுக்கு துணையாக நிற்கணும், உங்களை அப்படிங்கிற இந்த 3 கண்டிஷனில் இருப்பார்களே. ஆனால் அப்படியான ஒருத்தனை நீங்கள் பொறுப்பாளர் ஆக்காதீங்கன்னு சொன்னால் இது பிற மதத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக யாருமே கருத மாட்டாங்க. இது எல்லாரும் செய்யக்கூடியதான். எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தை அழிப்பதை கொள்கையாக கொண்ட ஒரு ஆளை கொண்டாந்து அவருடைய நிறுவனங்களை பொறுப்பாக போடுவார். அவர் நேசிக்குவாரா? நேசிக்க முடியாது. அப்போ அந்த அந்த அதுக்கு இதை அவர்கள் எப்படி நடப்பார்களோ அப்படி தான் நம்மளும் நடக்கணுங்கிற அடிப்படையில் உள்ள ஒரு விஷயந்தானே தவிர இது வெறுக்கிற ஒரு விஷயமாக என்ன செய்யாது, வராது. அதனால் இப்போ இந்த 4 வசனங்களுக்குரிய இந்த 4 வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறதோ அதற்கான விளக்கம் இந்த வசனத்தில் கிடைச்சிருது. என்ன கிடைச்சிருது? அதாவது அவர்களை பொறுப்பாளர் ஆக்கக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாரையும் இல்லை, யாரை தான் அது அவங்கள யார் நமக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்கள தாண்டு சொல்லிவாக சொல்லிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த வசனத்துக்கு வாங்க. இதில் வருதா? லா எத்தஹிதில் மூமினூன அல் காஃபிரீன, மூமின்கள் காஃபிர்களை அவுலியா பொறுப்பாளர்களை ஆக்கக்கூடாது. மிந்தூனில் மூமினின், மூமின்களை விட்டு ஆக்கக்கூடாது. ஒமை எஃபாலு தாலிக்க, இதை யாராவது செய்வார்களேயானால் பலைச மினல்லாஹி ஃபீ ஷையின், அவர் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒன்றிலுமே கிடையாது, கணக்கில் வரமாட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறானா. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? எல்லா காபிரும் அர்த்தம் இல்லை. காபிர்களை பொறுப்பாளராக்கக்கூடாதுங்கிறது இருக்குது. அது அனைத்து காபிர்களுமா என்றால் அனைத்து காபிர்களும் அல்ல. எந்த காபிர்கள் உங்களை சண்டைக்கு விரட்ட பார்க்குறானோ அந்த காபிர் தான். இது ஃபஸ்ட்டு விஷயமாச்சா. இது போக இதை இன்னும் சில விஷயங்களும் இருக்கிறது. என்னென்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, இது வெறும் போதனையாக மட்டும் இல்லாமல் எல்லா காபிரோடையும் ஒட்டு உறவு ரசூலுல்லாஹ் முறித்திருந்தார்களா அல்லது காபிர்களோடு உறவு வைத்திருந்தார்களா, சில பல பொறுப்புகளை அவங்கள்ட்ட கொடுத்திருந்தார்களா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்டிஷனில் இல்லாமல் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. வரும் பொழுது அங்கே ஒரு மக்காவில் ஒரு ஆள் இருக்காரு, ஒரு கைடு, அதாவது அவர் கைடு வேலை பார்க்குறவர். அதாவது ஒருத்தங்களை ஒரு இடத்துல கொண்டு கரெக்டாக சேஃப்டியாக சேர்க்குவதற்கான அந்த பாதைகளை பற்றிய அறிவு தெரிந்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் முஸ்லீம் இல்லை. அவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைக்கு கூப்பிட்றாங்க. நீ என்ன செய்யணுன்னு கேட்டால் எங்களுக்கு மதீனாவில் கொண்டு போய் வழி சேர்க்கணும், மாற்று பாதையில் கொண்டு போய் சேர்க்கணும்,
அது நீ எங்களுக்கு வந்து ஒரு கட்டணத்தை வாங்கி கொண்டு எங்களுக்கு உதவி செய்யன்னு கேட்குறாங்க. அவர் வர்றார். அவர் அந்த அந்த கசப்பு உள்ள அவர் தொழில், அவர் வந்து இவங்களோட சேர்ந்து கொண்டு விரட்டுறது கொள்வது அந்த ஒரு எண்ணம் இல்லாத ஒரு ஆள். ஆனால் முஸ்லீம் இல்லை. அவருடைய பொறுப்பில் தான் ஒட்டகத்தை கொடுத்து விட்டுறாங்க. நாங்கள் நடந்தே வந்து சவுரு குகையில் வந்து தங்கிடுறோம், நீ வேறு பாதையில் வந்து அந்த வாகனத்தை கொண்டு வந்துரு, நீ கொண்டு போகிறதுனால அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க, அந்த இடத்துல எங்கள்கிட்ட கொண்டு தந்தீங்கன்னா நாங்கள் ஏறி எப்படின்னு செய்வோம் போயிடுவோம்னு சொல்லி அவர் அந்த உதவிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இவர் யார்? முஸ்லீம் அல்லாதவர் தான். பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. இந்த பொறுப்பு இவங்களை சேஃப்டியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய வழிகாட்டுற பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ காஃபிரை பொறுப்பாளி ஆக்கக்கூடாதுன்ற அர்த்தமாக இருந்தால் அப்படி செய்வாங்களா? இவர் வந்து அந்த அந்த கேட்டகரியில் உள்ளவர் இல்லை. எந்த கேட்டகரி? அழித்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த கேட்டகரி உள்ளவராக இல்லை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்து ஒரு ஸ்டடியான ஒரு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை பெற்ற பிறகு அவங்களுக்கு வந்து இந்த உதவியாளர்கள்னால் கொஞ்சம் எடுபடி வேலைகளை அவங்களே செய்ய முடியும். வயசானவங்களாக போயிட்டாங்க. சில வேலைகளை வந்து சின்ன வயசுக்காரங்க தான் செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு டீ வாங்கிட்டு வா, காப்பி வாங்கிட்டு வந்து அவரே போய் டீ குடிச்சு போய் டீ வாங்கிட்டு வர முடியுமா அந்த காலத்தில்? அந்த மாதிரி அவங்களும் சில வேலைகள் செய்வதற்காக வேண்டி ஊழியரை வச்சுருந்தாங்க. ஊழியர் யாருன்னு கேட்டால் அனசுன்னு ஒரு ஊழியர் இருந்தார். அவரும் ஒரு சிறு வயசு பையன். அவர் அதே மாதிரி வந்து ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞனையும் வேலைக்கு வச்சுருந்தாங்க, ஒரு சிறுவனையும். ஒரு இளைஞனையும் வேலைக்கு வச்சுருந்தாங்க. இந்த 2 பேரும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு வரைக்கும் போவாங்க, எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, அவரை போய் கூட்டிகிட்டு வா, இந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்குன்னு 2 பேர் இருந்தாங்க. அந்த 2ல் ஒரு ஆள் யார்? யூதரை நேசிக்கக்கூடாது நல்லா சொல்கிறான். யூதருக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த யூதர் வந்து இந்த கேட்டகரியில் வராமல் இருப்பாரையானால் யூதர் என்பதற்காக இருக்கக்கூடாது. யூதர் தான், இந்த கேட்டகரியில் அவர் இல்லை, அப்புறம் அவருக்கு பொறுப்பு கொடுத்தா என்ன? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலசி பார்க்குறாங்க, இந்த யூதர் வந்து அந்த மாதிரி யூதர் இல்லை, இந்த பையன் அப்படி கிடையாது, தகப்பனார் அப்படி கிடையாது, அவர் வந்து நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய ஆள், அந்த துவேஷ எண்ணம் இல்லாத ஒரு நல்ல யூதர்களும் இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி யூதர்ன்ற உடன் என்ன செய்கிறாங்கன்னா யூத எண்ணத்தை சேர்ந்தவரை தனக்கு ஊழியராக வச்சுக்கிறாங்க. அவர் எதிரியாக இருந்தால் எந்த நேரம் வேண்டாலும் நபிகள் நாயகத்தை நினைச்சிடலாம், கொலை செஞ்சுட்டு கூட ஓடி போயிடலாம். அந்த ஊழியருங்கும்போது நெருக்கமாக போய் யாரும் டவுட் பண்ண மாட்டாங்கல்ல, இது நல்ல ஒரு வசதி தானே. அப்போ செலக்ட் பண்ணும்போது என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் அந்த அவன் தகப்பனார் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணி இவங்க இந்த கேட்டகரியில் வர்ற மக்கள் கிடையாது, இவங்கெல்லாம் யூதர்களாக இருப்பாங்களே தவிர முஸ்லீம்களை கொல்லணும், வெட்டணும், முகமது நபியை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இல்லாமல் தன்னளவில் யூதர்களாக வாழக்கூடிய மக்களும் இருந்தார்கள். அந்த மாதிரி மக்களை சேர்ந்தவர் என்று சொன்ன உடனே அவரை ஊழியராக வச்சுக்கிட்டாங்க. எந்தளவுக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. போனோன்னு கடைசி நேரத்தை நெருங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டு அவரை விசாரிக்கிறதுக்கு யூதருடைய வீட்டுக்கு போகிறாங்க. பையன் வேலை செஞ்சுட்டு தானே காணாமல் எப்படிப்பா இருக்கிறான்னு விசாரிக்க போகிறாங்க. அவர் ரொம்ப அந்த மரண வேலையில் நிற்கிறார், இறுதி கட்டத்தை நெருங்கிட்டார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ வந்து ஏப்பா இப்போ சாவுற நிலைக்கு வந்துட்ட, நீ மறுமையில் சொர்க்கத்துக்கு போகணும்னா நீ இஸ்லாத்தில் ஏற்றுக்கலாம் தானே. ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி அவங்க மதமாற்றம் செய்யலை, ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கலாம். அவர் போக போகிறாரு, இவர் இஸ்லாத்துக்கு வர்றதுனால முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு நம்பரும் கூட போகிறதில்ல, அவர் தான் மொத்தம் இறந்து போக போகிறாரு. இறந்து போகிற கட்டத்தில் உள்ளவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னு அப்போ தான் சொல்கிறாங்க, நீ சொர்க்கத்துக்கு போகணுப்பா, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா தகப்பனார் இப்படி பார்க்குறாரு. தகப்பனார் அங்கே நிற்கிறார். என்ன செய்யணும் இவருக்கு முகமது சொல்கிற ஏற்றுக்கட்டுமான்றதை ஒரு கண் சாடையால் அப்படி கேட்குறாரு தகப்பனார்கிட்ட. தகப்பனார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அத்தி அபுல் காசிம். அபுல் காசிம் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மக்கள் வந்து செல்லமாக கூப்பிடுற பேர். ஏன்னா முதல் புள்ள காசிம்னு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள இறந்துட்டதுனால நபிகள் நாயகத்தை வந்து காசிமின் தந்தை என்று தான் அன்றைய மக்கள் பரவலாக அழைப்பார்கள். பிற மதத்து மக்களும் என்ன செய்வாங்க, அபுல் காசிம் தான் அவங்களை கூப்பிடுவாங்க. அந்த யூதர் என்ன செய்கிறாருன்னா அத்தி அபுல் காசிம் சொல்கிறத நீ கேளு, கட்டுப்படுன்றாரு. அவர் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் மரணித்து விடுகிறார். அப்போ இவரை நரகத்திலிருந்து காப்பாற்றி அல்லாவுக்கு எல்லா புகழும்னு சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகம் திரும்பி வர்றாங்க. இப்போ அந்த தகப்பனார் என்ன மாதிரி உள்ளவராக இருக்கார் கேட்டவுடனே, அவர் இணக்கமான ஒரு பார்வை உள்ளவராக இருந்திருக்கார்ல, அவர் யஹூதி தான் இருந்தாலும் மகனுக்கு இது மாதிரி நபிகள் நாயகம் சொன்னவுடனே அவர் என்ன செய்கிறாரு, நீ அவர் சொல்கிற கேள்ப்பா, அது நல்லது, உனக்கு நல்லதாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார்னு சொன்னால், அப்படியான ஒரு குடும்பம்னு தெரிந்த பிறகு தான் அவரை நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய வேலைக்காரர் ஊழியர் உள்ள ஒருவராக வச்சுருந்தாங்க.
ஊழியராக ஒருத்தரை வைப்பது என்பது அது ஒரு பொறுப்பு தானே, அந்த பொறுப்பை படைச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஊழியராக்கக்கூடாது பொறுப்பாக்கக்கூடாது என்பதெல்லாம் என்னன்னு கேட்டால், நம்மளை எதிர்த்து அழித்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அப்படியான ஒரு ஆட்களை தான் அப்படி வைக்கக்கூடாது என்பது அதுக்கு அர்த்தம். அது ஒரு விஷயமாச்சா. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நபிகள் நாயகம் காலத்தில் வந்து எவ்வளோ யூதர்கள்லாம் இருந்தாங்க, வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வியாபாரம் பண்ணாங்க. அவங்களையெல்லாம் வெறுத்து ஒதுக்கவெல்லாம் இல்லை. மதீனாவுலே நல்ல செழிப்பாக இருந்தாங்க. யூதர்கிட்டே போய் நபிகள் நாயகம் கடன் வாங்குகிற அளவுக்கு யூதர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்வாக இருந்தது. அந்த மாதிரி உள்ள விஷயம். அதே மாதிரி வந்து இப்போ ஹைபர் யுத்தம் நடக்கும் பொழுது யுத்தத்துக்கு வந்தாங்க. அவங்க யுத்தத்துக்கு வந்தவர்கள் பெருமுகர்கள் தான் யுத்தத்துக்கு வருவாங்க. யுத்தத்தில் வந்து அவங்க தோற்கடிக்கப்பட்ட பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஹைபர் பகுதி பூராவுமே ஹைபரில் இருந்த அரசுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாமே நபிகள் நாயகனுடைய இஸ்லாமிய ஆட்சியின் கையில் வருகிறது. வந்தவுடன் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த யூதர்களில் இந்த மாதிரியான சிந்தனை இல்லாத மக்கள் இருப்பாங்கள்ல, வெகுஜன மக்கள், அவங்கள அழைத்து உங்கள் இடத்துல இந்த நிலங்கள்லாம் இருக்கிறது, நாங்கள் வந்துக்கிட்டு விவசாயம் பண்ணுறது எங்களுக்கு கஷ்டம், நீங்களே பண்ணுங்க, பண்ணிவிட்டு நம்ம ஆளுக்கு ஒரு பங்காக உற்பத்தி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் அந்த விவசாயத்துடைய பொறுப்பை யூதர்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. இந்த யூதர்கள் சண்டைக்கு வந்தவங்களை தோற்றதுக்கு இப்போ அந்த ஊரில் சண்டைக்கு வர்றாங்கன்னா முக்கியமான தலைவர் தான் சண்டைக்கு வருவாங்க. வெகுஜன மக்கள் பார்வையாளர் தான் இருப்பாங்க. அந்த வெகுஜன மக்களில் உள்ள உங்கள்கிட்ட நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஹைபரில் உள்ள வயல் எல்லாத்தையுமே நீங்களே கண்காணிச்சிக்கிறங்க, உழைப்பதற்கு ஒரு பங்கு நீங்கள் எடுத்துக்கிறங்க, இந்த நிலம் எங்களுக்கு சொந்தங்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு பங்கு தந்துருங்க என்று பேசி அப்படி நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னு என்ன இருக்குது, ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீம் உட்பட பல நூல்களில் இருக்குது. அப்போ இந்த அவர்களை பொறுப்பாளராக்கக்கூடாது என்பதனுடைய அர்த்தம் விளங்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பாளராக்கக்கூடாதுன்னா யார் ஆக்கலை? அந்த மாதிரி உள்ள ஒரு ஆளை தான் ஆக்கலை. எந்த மாதிரி ஆள்? அழிக்கணும் ஒழிக்கணுன்ட்டு அப்படி இல்லாமல் முஸ்லீம் அல்லாதவராக இருப்பார், நமக்கு எதிராக ஒன்றுமே செய்ய மாட்டார். நீ பாட்டு இருந்துப்போ, நான் பாட்டு போகிறேன், ஏன் மார்க்கம் உனக்கு, ஓ மார்க்கம் எனக்குன்னு இருக்கக்கூடியவர்களும் அன்றைக்கு இருந்த காபிர்களில் இருந்தார்கள். அந்த மாதிரியான காபிர்களை பகைக்குமாறு, அவங்களுடைய உறவை துண்டிக்குமாறு நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்ய நமக்கு எந்த ஒரு வழிகாட்டும் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களை சில விஷயங்களில் பொறுப்பாளர்களாக போட்டாங்க, நம்பினாங்க, நம்ப வேண்டிய விஷயங்களை நம்பி வைத்திருந்தார்கள் என்ற காரணத்தினால இந்த வசனத்தை தப்பாக எடுத்துக்கொள்வதற்கு உள்ள எல்லா வாசலையுமே இஸ்லாம் அடைச்சிருச்சு. அடுத்தது வந்து இதே வசனத்தில் இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், இல்லா அன் தத்தக்கும் மின்ஹும் துகாத்தன். இப்போ வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுப்பாளர் ஆக்கக்கூடாதுன்னு வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஆர்டினரியாக சாதாரண ஒரு நிலைமையில் இதை செஞ்சிடலாம். சில நேரங்களில் இதை செய்ய முடியாமல் போயிடும். என்ன செய்ய முடியாமல் போயிடும்? நீங்கள் உங்களுடைய ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆட்சி நடக்குதுன்னு வைங்க, அந்த ஆட்சியில் என்ன செய்வாங்க, ஒரு உத்தரவு போட்டுருவாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய நிறுவனங்களில் வந்து ஒரு 10% பேரை நீங்கள் வேறு ஆட்கள் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த வேறு ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா இஸ்லாம் அல்லாதவர்களாக இருப்பாங்க, எதிரியாக கூட இருப்பாங்க. 10% பேரை நீங்கள் சேர்த்தான் ஆகணும்னு அப்படி சொல்லிட்டான்னு சொன்னால் அது ஒரு அரசின் சட்டம் ஆயிரும்னு சொன்னால் நம்ம வந்து கடைப்பிடித்தாகணும். கவர்மெண்ட் அவன்ட்டு இருக்குல்ல, வேறு ஒரு கவர்மெண்ட்டில் நம்ம இருக்கிறோம், அந்த கவர்மெண்ட்டில் என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்னென்ன ஆட்களை நீ சேர்க்கணும், உன்னுடைய நிறுவனத்தில் சேர்க்கணும்னு சொல்கிறான். ஏன் நிறுவனத்துக்கு நான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லாட்டாலும் அந்த அரசாங்கம்ங்கிற வகையில் உத்தரவு போடும்போது கேட்கணும்னு வரும்ல, அந்த மாதிரி வந்து நம்ம அரசுக்கு பயந்து சிலதை செஞ்சால் அப்போ குற்றம் வருமானு கேட்டால் அப்போ குற்றம் வராது. அதெல்லாம் என்ன செய்யறான், நீங்கள் பொறுப்பாளர் ஆக்கக்கூடாது, பொறுப்பாளர் ஆக்கணும் என்கிற ஒரு நிர்பந்தம் உள்ளாக்கப்பட்டால் உங்களுக்கு அவர்களிடமிருந்து நீங்கள் அஞ்சினீர்கள் என்று சொன்னால், அப்படி இருந்தால் அது தவறு இல்லை என்று அந்த ஒரு முஸ்லீம்கள் எல்லா நேரத்திலையும் அவங்க கை ஓங்கியவர்களாக இருக்க மாட்டார்கள்ல. எல்லா நாடுகள்லையும் அவங்க கை ஓங்கி இருக்காது. பல நாடுகளில் அவங்க கை ஓங்கி இருக்கும், சில நாடுகளில் அவங்க வந்து சிறுபான்மையாக இருப்பாங்க, சில நாடுகளில் ரொம்ப வெறுத்து ஒதுக்கி அடக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த சைனாவில் அந்த உய்கூர் முஸ்லீம்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களெல்லாம் அடக்கி ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் அது மாதிரியான சில மாநிலங்களில், பல மாநிலங்களில் அடக்கி ஒடுக்கி ரொம்ப அநியாயத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் அவங்கள பொறுப்பாளராக ஏற்க வேண்டிய ஒரு நிலை சட்டப்படி வருகிறது. அப்போ வருதுன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்வது? இப்போ வந்து ஒரு ஒரு முதலமைச்சராக ஊபியில் ஒருத்தன் வந்திருக்கிறான், இவனை நமக்கு எதிராக அவனை எந்த வேலையும் ஏற்றுக்கிற முடியாது, ஆனால் நம்ம நினச்சா ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அவனை தான் அதிகமான பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கள, ஓட்டில் கள்ளத்தனம் பண்ணி அவன் இப்போ முதலமைச்சர்னு உட்காந்துருக்கிறான்.
இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது நம்ம தவிர்க்க முடியாது. அவங்க கையில் தான் அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருக்குன்னா அவனையும் ஏற்றுக்கிட்டான், அவனை தான் வேறு வழி இல்லையே, அவன் தானே ஆட்சியாக இருப்பான். அதெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு அச்சத்துக்காக வேண்டி, ஒரு நிர்பந்தத்திற்காக வேண்டி அந்த நிலை ஏற்படும் என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு குற்றம் வராதுங்கிறத இதே வசனத்தில் இல்லா அன் தத்தகு, நீங்கள் அஞ்சினாலே தவிர, மின்ஹும் அவர்களிடமிருந்து துகாத்தன், தத்தகு துகாத்தன்னா நன்கு அஞ்சினாலே. இந்த துகாத்தன்கிறது மஸ்தர். இந்த மஸ்தருங்கிறது மஸ்தர மஃபூல் முத்தலக்கும்பாங்க. அதாவது லரப்து லர்பண்டா, நன்கு அடித்தேன் அர்த்தம் செய்யணும். லரப்து அடித்தேன், லர்பன் அடிப்பதாக அடித்தேன்ற மாதிரி அந்த வாசகம் இருக்குது. அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது. அது எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டால் நன்கு அடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. லரப்து லர்பன், நன்கு அடித்தேன் அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி அந்த வினை சொல்லுக்கு பிறகு அதே சொல்லிலிருந்து ஒரு மஸ்தர் ஒரு சொல்ல போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் தத்தக்குன்னா பயப்படுறது, தத்தக்கு துக்காத்தண்டா நன்கு பயப்படுதல், ரொம்ப பயப்படணும். ஸோ மேலோட்டமானதுக்கெல்லாம் எடுத்துக்க கூடாது. இல்லான் தத்தக்கு மின்ஹும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பயந்தாலே தவிர, துகாத்தன் நன்கு அதிகமாக நீங்கள் பயந்தாலே தவிர நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பொறுப்பாளர்கள் ஆக்கக்கூடாதுன்னு சொன்னான்ல, அதுக்கு விதிவிலக்கு. பொறுப்பாளர் ஆக்கக்கூடாது. அவர்களிடமிருந்து நீங்கள் ஒரு கடுமையான ஒரு அச்சத்திற்கு உள்ளானீர்களானால் அப்போது நீங்கள் ஆக்கி கொள்ளலாம். அச்சத்துக்கு உள்ளாகும் பொழுது அவன் வேறு வழியே இல்லை, அவனை தான் ஏற்று ஆகணும், வேறு வழி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னானேயானால், அப்போ உதாரணமாக பாதி பேர் உங்கள் கடையில் முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்க்கணும்னு ஒரு கடுமையான ஒரு ஆட்சி வந்து, ஜனநாயக நாட்டில் இப்படி செய்ய முடியாது, ஒரு சர்வாதிகார மாதிரி நாடு வந்து அதில் ஒரு உத்தரவு போட்டான். இருக்கிறவனா நமக்கு அந்த நம்மளை அழிக்கணுங்கிற கொள்கை உள்ளவனா இருக்கிறான், வேறு என்ன செய்வது, போட்டு தான் ஆகணும், இல்லாட்டியும் கடை நடத்த முடியாதுமா. கவர்மெண்ட் அவன்கிட்ட இருக்குது, அரசாங்கம் அவன்கிட்ட இருக்குது. அதுக்கு தான் இல்லை விதிவிலக்கு போடுறான். நீங்கள் பொறுப்பாளர் ஆக்கிய கொள்ளக்கூடாது. இல்லா அன் தத்தகு மின்ஹும் அவர்களிடமிருந்து துகாத்தன் கடுமையாக அஞ்சினாலே தவிர நீங்கள் அப்படி ஆக்கக்கூடாது. அச்சம் இருந்தால் அப்போ நம்ம செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு நிறைய கூடுதல் விளக்கம் தேவைப்படும். 5 நாளை தவிரன்னு சொன்னால் அப்போ நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்படும் பொழுது முஸ்லீம்கள் அதுக்கு ஏற்றவாறு தங்களுடைய நிலைமையை மாற்றி கொள்ளலாம் என்கிற ஒரு பொது கருத்தை தருகிறது இல்லையா. இதற்கு கூடுதல் விளக்கம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்தடுத்த தொடரில் பார்க்கலாம்.